நான் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு தை முதல் நாள் அன்று என்னுடைய நண்பர் ஒருவருக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்ற ஒரு செய்தியை அனுப்பியிருந்தேன். அந்த நண்பரோ எனக்கு பதிலாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அப்படி அனுப்புகின்ற அந்த நண்பரிடத்திலே நான் கேட்டேன், இன்றைய நாளை தமிழர் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 78-79 ஆண்டுகளுக்கு முன்பே மாப்போசி போன்ற அறிஞர் பெருமக்களால் சொல்லப்பட்டு இன்றைய வரை நாம் அதை கடைபிடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் புதியதாக தமிழ் புத்தாண்டு என்று ஒரு கொடுத்திருக்கிறீர்களே, இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாட சொன்னது யார் அப்படின்லாம் அவர்கிட்ட ஒரு கேள்வியை நான் கேட்டேன். அவர் அதற்கு ஒரு பதிலை எனக்கு அனுப்பியிருந்தார். கவிக்கோ என்பவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார்கள். அந்த கவிக்கோ சொன்னது என்ன என்று பார்த்தால், நித்திரையால் இருக்கும் தமிழா, சித்திரை இல்லை உனக்கு தமிழ் புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவுக்கு ஒவ்வா 60 ஆண்டுகள் தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று அந்த கவிக்கோ சொன்னதாக எனக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். கவிக்கோ என்றால் யார்? ஏன்னா கவிக்கோ என்பது ஒரு பட்டம். கவிக்கோ என்பது கிட்டத்தட்ட அதிகமான தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். அப்படி என்றால் இந்த கவிக்கோ என்பவர் யார் என்பதை நான் தேடத் தொடங்கினேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரையில் இன்றைக்கு திராவிடம் 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 என்று உச்சரிக்க உண்மை தமிழர்களாகிய ஒவ்வொரு தமிழனும் ஏன் இவர்கள் எதற்கெடுத்தாலும் திராவிடம் திராவிடம் என்று சொல்லுகிறார்கள்? தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஏன் திராவிட அரசு என்று சொல்லுகிறார்கள்? அப்ப தமிழ்நாடு அரசு கிடையாதா? எப்படியெல்லாம் சிந்திக்கின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இருக்கின்ற திராவிடம் என்று சொல்லுகின்றவர்களால் சிந்திக்க வைத்திருக்கிறது. அவைத்தான் நான் மனதில் வைத்துக் கொண்டு, எதற்காக இவர்கள் இந்த கவிக்கோ சொன்னதை சொல்லுகிறார்களே, இந்த கவிக்கோ என்பவர் யார்? ஒருவேளை தமிழகத்தில் மிகப்பெரிய பேராசிரியரோ அல்லது தமிழில் புலமை பெற்றவரோ அல்லது மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞரா அல்லது தமிழை பற்றியான ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளரா அல்லது பல்கலைக்கழகங்களில் மிகப்பெரிய பாவேந்தராக துணைவேந்தராக பதவியேற்றவரா யாராக இருப்பார் இந்த கவிக்கோ அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை புரட்டிய போது பல தகவல்கள் கிடைத்தது. அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த கவிக்கோ என்பவர் யார்? கனக சுப்புரத்தினம் என்பதுதான் இவருடைய உண்மையான பெயர். 1891 ஆண்டில் பாண்டிச்சேரி மாநிலத்திலே கனகசபை முதலியார் அவர்களுக்கும் லட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் 1891 ஆண்டு பிறந்தவர். பாண்டிச்சேரியிலே இவருடைய சமுதாயம் என்ன சமுதாயம் என்று சொன்னால், செங்குந்த கைகோளர் சமுதாயம் என்றுதான் இவர்களை அழைத்திருக்கின்றார்கள். செங்குந்த கைகோளர் சமுதாயம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் செங்குந்த முதலியார் என்று சொல்லுகின்ற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். இவருடைய தொடக்க கல்வி என்பது பிரெஞ்சு மொழியைத்தான் இவருடைய தொடக்கத்திலே இவர் படித்திருக்கின்றார். அதன் பிறகு தமிழை கற்று 1919 ஆண்டில் காரைக்காலில் இருக்கின்ற அரசினர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக சேர்ந்திருக்கின்றார்கள். இவர் தமிழ் ஆசிரியராக சேர்ந்த பிறகு தந்தை பெரியாரோடு மிகுந்த நட்பு கொள்கின்றார்கள். பெரியாருடைய கொள்கைகளால் இவர் ஈர்க்கப்பட்டு, பெரியாருடைய திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பெரியாரோடும் அண்ணாவோடும்
மிகுந்த நண்பராகின்றார்கள். அப்படி இருக்கின்ற வேளையில் தான் நான் முதல் சொன்ன அந்த கவிதையை இவர் அந்த காலத்திலேயே எழுதியிருக்கின்றார். 1921 ஆண்டில் மறைமலை அடிகளார் அவர்களுடைய தலைமையிலே அன்றைக்கிருந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், தமிழை பற்றியான கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்கின்ற ஆய்வாளர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழில் புலமை பெற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து மறைமலை அடிகளார் அவர்களுடைய தலைமையிலே தமிழ் புத்தாண்டை தை முதல் நாள் கொண்டாட சொல்லுகின்றார்களே, இதற்கு பண்டைய காலங்களில் ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா? பண்டைய காலத்தை சேர்ந்த மன்னர்கள் யாராவது அப்படி யாராவது கொண்டாடி இருக்காங்களா? அப்படியெல்லாம் ஆய்வு செய்கின்ற ஒரு ஆய்வு கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த ஆய்வு கூட்டத்திற்கு வந்த தமிழாசிரியர்களும் தமிழ் பேர் அறிஞர்களும் இப்படி ஒரு தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டா கொண்டாட வேண்டும் என்று எந்த தமிழ் ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லவில்லை என்று நிரூபித்த பிறகு அன்றைக்கு இருந்த கூட்டம் சரி சித்திரை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லிவிட்டு இருக்கின்றார்கள். சித்திரை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு என்பதற்கான ஆதாரங்கள் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படிலாம் அன்றைக்கு இருந்த தமிழ் அறிஞரிடத்துல கேட்டபோது மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலும் பர்மிய கல்வெட்டுகளிலும் தென்னிந்திய அரச அவைகளிலும் பல குறிப்புகளில் இருந்ததாக அன்றைக்கு இருந்த தமிழ் அறிஞர்கள் மறைமலை அடிகளார் அவருடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். 1921 அந்த கூட்டத்தில் சித்திரை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு, தை ஒன்று கிடையாது என்று எல்லோரும் சொல்லிவிட்டு கலைத்து விட்டார்கள். அதன் பிறகு யார் இந்த பாரதிதாசன் என்று பெயர் பெற்றவர்? யார் இந்த கவிக்கோ? எதற்காக இன்றைக்கு நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், கனக சுப்புரத்னம் என்ற ஒரு மனிதர் பாண்டிச்சேரிக்கு முதலாக வேணு ஐயர் அவருடைய இல்லத்திற்கு விழாவிற்கு வந்த பாரதியாரை முதலிலே அங்கே பார்க்கின்றார். பாரதியாரை பார்த்த கனக சுப்புரத்தினம் பாரதியாரிடத்திலே அவர் எழுதிய கவிதைகள் எல்லாம் பாடி ஒப்புவிக்கின்றார். பாரதியார் சொல்லுகின்றார், பரவாயில்ல, நல்லா படிக்கிறீங்க, நல்ல கவிதை சொல்லுறீங்க அப்படிலாம் சொல்லி வாழ்த்திருக்கின்றார். பாரதியார் வாழ்த்திய காரணத்தினால் கனக சுப்புரத்னம் என்ற தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று பெயரை மாற்றி இருக்கின்றார். பாரதிதாசன் என்றால் நான் பாரதியின் மகன், பாரதியை போன்று கவிதை எழுதுகின்றவன் என்ற அடிப்படையில் தன்னைத்தானே பாரதிதாசன் என்ற பெயரை தானே மாற்றிக்கொண்டார். பெரியாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்ட இவர் இந்திய திரைப்பட வரலாற்றில், தமிழக திரைப்பட வரலாற்றில் திராவிட கொள்கை கொண்ட தலைவர்களில் முதலாக திரைத்துறைக்குள் நுழைந்த முதல் தலைவர் யார் என்று சொன்னால் இந்த பாரதிதாசன் அவர்கள்தான். இந்த பாரதிதாசன் என்பவர் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கின்றார், திரைப்படத்திற்கு பாடல் எழுதியிருக்கின்றார்கள், பல்வேறு கவிதை நூல்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார்கள். திராவிட இயக்க தலைவர்களுள் முதலாக திரைப்பட துறைக்குள் நுழைந்த முதல் தலைவர் இவர். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ் என்பது, தமிழுக்கு அமுது என்று பெயர், இப்பெல்லாம் ஒரு பாட்டு எழுதினாரு. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு சொந்தங்களே, சின்ன பிள்ளைங்க காய்ச்சலுக்கு நம்ம ஒரு மாத்திரை கொடுத்தா சாப்பிடாது. அதே ஒரு தேனுக்குள்ள ஒரு மாத்திரை வச்சு கொடுத்தா உடனே சாப்பிட்றோம். கேட்டா அதுக்கு தேன் மட்டும்தான் தெரியும், தேனுக்குள்ள இருக்க மாத்திரை தெரியாது. இதே போலதான் அந்த காலத்தில் பல தமிழ் அறிஞர்கள் தமிழை வளர்ப்பது போல, தமிழுக்கு உயிர் மூச்சு கொடுப்பது போல, தமிழ் மீது பற்று இருப்பதை போல திராவிடத்தையும் உள்ளே புகுத்திருக்கின்றார்கள். இவர் எழுதிய பல திரைப்படங்களில் திராவிடத்தை பற்றியும் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் மிகப்பெரிய நகைச்சுவை மிக்க ஒரு கவிதையாளர், கட்டுரையாளர், திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர், பாடல்கள் எழுதியவர். 1946 ஆண்டில் இவர் அமைதி ஊமை அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் எழுதுகின்றார். அந்த நாடகத்திற்கு தான் முதலாக தங்க கிளி ஒன்றை செய்து இவருக்கு பரிசளித்திருக்கின்றார்கள்.
இவருக்கு கொடுத்த அந்த தங்க கிளி தான் இன்னைக்கு திராவிடத்தில் இருக்கின்ற பல தலைவர்களுக்கு பொற்கிளி என்ற பெயரில் வழங்கப்படுகின்றது. இப்படியாக திராவிடத்தை வளர்த்த தலைவர்களுள் பாரதிதாசனும் ஒருவர் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். தந்தை பெரியார் அவர்கள் தான் இவருக்கு முதன் முதலாக தந்தை பெரியார் அவர்கள் தான் முதலாக இவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கின்றார், புரட்சி கவிஞர் என்று. பெரியாருக்கு பிறகு அண்ணா அவர்கள் தான் இவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கின்றார்கள், புரட்சி கவி என்று. இப்படியாக திராவிட தலைவர்கள் ஒருவராக இருந்தவர் தான் இந்த பாரதிதாசன் அவர்கள். 1954 ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்கின்றார். அதன் பிறகு அரசியலே ஆழமாக ஈடுபட்டிருக்கின்றார். திராவிட கொள்கைகளை நாடெங்கும் விதைத்திருக்கின்றார். அதற்காக பல கவிதைகளை எல்லாம் எழுதியிருக்கின்றார். இப்படி இவர் ஒரு பேராசிரியரோ அல்லது மிகப்பெரிய ஒரு புலமை பெற்ற தமிழ் புலவரோ அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இவர் ஒரு தமிழாசிரியர், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு தமிழாசிரியர், ஒரு திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர், திரைப்படத்திற்கு பாடல்கள் எழுதியவர், திரைப்படத்தை தயாரித்தவர், திராவிட கொள்கைகளை மக்களிடத்திலே விதைத்தவர். இவர் ஒரு கவிதை எழுதினார் என்பதற்காக தமிழனுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சிதைக்கின்ற வகையில் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? என் அன்பான தமிழ் சமுதாயமே, எனக்கு அன்பான நாடார் சமுதாயமே, நாம் எப்போதுமே விழிப்போடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வரலாறுகளை நம்ம வச்சே அழிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளுக்கும் வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள், வரலாறு படையுங்கள். நன்றி, வணக்கம்.